Hi students, welcome to Last Minute Max channel. நம்ம exercise 2.1ல first sum பார்க்க போகிறோம். first sumல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் லைன் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் லைனில் 11/3 இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் எங்கே மார்க் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி 4 டிவிஷனில் ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது இந்த 11/3 அதோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ 11/3 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி பார்க்கலாம். 11/3 டிவைட் பண்ணிங்கன்னா 3 3s are 9, பேலன்ஸ் 2 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 6 3s are 18, பேலன்ஸ் 2 6 3s are 18. இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம 6 7 நிப்பாட்டிக்கலாம். ஓகே, நம்பர்ஸ் அப்போ நம்மளோட நம்பர் என்ன, 3.667. ஸோ 3.7 வரும். அது ஆவரேஜாக 3 அதுக்கு பாதிக்கு மேலே வரும். ஸோ டீன்ற பொசிஷன் தான் நமக்கு கரெக்டான பொசிஷன். ஸோ த நம்பர் 11/3 ஷோஸ் த பொசிஷன் இஸ் டி. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் எனி 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -7/11 அண்ட் 2/11. -7/11க்கும் 2/11க்கும் இடையில நம்பர் லைனில் இருக்கிற நம்பர்ஸ் -7 -6 -4 3 2 1 2 அப்படி எழுதினாலே நமக்கு இடையில 3 நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, அதனால் ஜஸ்ட் ரைன் பண்ணி எழுதிட்டு த 3 ரேஷ்னல் நம்பர்ஸை எது வேணாலும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே.